இந்திய ஆட்சியாளர்கள் அமெரிக்காவுக்கு அஞ்சி முதுகெலும்பில்லாமல் இருப்பதாக கடிந்துரைத்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பாலகிருஷ்ணன், கியூபாவில் 150 பேருக்கு ஒரு மருத்துவர், ஆனால் இந்தியாவில் 10,000 பேருக்கு கூட ஒரு மருத்துவர் கிடையாது என தெரிவித்துள்ளார். இன்றைக்கு 140 கோடி மக்களை கொண்டிருக்கிற இந்தியாவை அமெரிக்கா மிரட்டுகிறது. டாரிஃப் என்று மிரட்டுகிற போது நம்முடைய ஆட்சியாளர்கள் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய என்ன செய்வது என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய நாட்டுக்கு அபராதம் போடுவதை கூட நாம் எதிர்க்கக்கூடிய தைரியம் முதுகெலும்பில்லாதவர்களாக இந்த நாட்டு ஆட்சியாளர் இருக்கிறார்கள். பிறப்பிலே இருந்து இறப்பு வரையிலே ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற எல்லா நோய்க்கும் இலவசமான சிகிச்சை அளிக்கிற ஒரு நாடாக உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது கியூபா நாடு. இன்னும் சொல்ல போனால் அந்த நாட்டிலே 150 பேருக்கு ஒரு மருத்துவர், நம்முடைய நாட்டிலே 10,000 பேருக்கு கூட ஒரு மருத்துவர் கிடையாது.